பன்னீர் தவா ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக வீட்லேயே செய்யலாம். அதுக்கு பன்னீரை க்யூபாக கட் பண்ணிக்கணும். 200 கிராம்ஸ் எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு தவாவில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை நெய் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதும் க்யூபாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, க்யூபாக கட் பண்ண குடமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு போட்டு நல்லா அப்படி வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதும் பன்னீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் காஞ்ச வெந்தயக்கீரை அதை கையில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் தூவணும். அதுதான் இந்த தவா ஃப்ரைக்கே நல்ல வாசம் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியால் மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த பன்னீருக்குள்ளே இறங்கி பன்னீர் சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் கழித்து திறந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் பன்னீர் தவா ஃப்ரை ரெடி. கொத்தமல்லி தூவி இறக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குடமிளகாயும் பன்னீரையும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.